சென்னை ஆர்கே நகரில் வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அந்த தொகுதியில் கட்சிகள் சார்பில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 15 வழக்குகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாத 12 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 25 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 15 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சூழலில் ஆர்கே நகர் தொகுதியில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடப்பதாக பல்வேறு கட்சிகள் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானியிடம் புகார் அளிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வேட்பாளர் கங்கை அமரன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் அதிகாரி ராஜேஷ் லகானியை சந்தித்து புகார் அளித்தார். அதிமுக அம்மா அணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரையும் இரட்டை இலை சின்னத்தையும் தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே, குறிப்பாக வெப்சைட், ஃபேஸ்புக், ட்விட்டர் இவற்றிலே பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு முறைகேடுகள் நடக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் வைக்கும் கோரிக்கை, நேர்மையாக முடிந்தால் தேர்தலை நடத்துங்கள். நேர்மையாக நடத்த முடியவில்லை என்றால் தேர்தல் நடந்துதான் என்ன பயன் என்ற கேள்விதான் எங்கள் முன்னால் எழுகிறது. அதேபோல் திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் ராஜேஷ் லக்கானியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் கடந்த முறை நாங்கள் வைத்த வேண்டுகோளின்படி காவல்துறை அதிகாரிகள் பல பேரை இடமாற்றம் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள், உதாரணத்திற்கு டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் இன்னமும் அந்த இடத்துல இருந்து விடுபடாமல் அங்கேயே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதை காரணமாகவும் கருவியாகவும் கொண்டு ஆளுங்கட்சியை சார்ந்த தினகரன் தரப்பு வேட்பாளர்களை சார்ந்தவர்கள் கடுமையாக பண விநியோகம் செய்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்து சொல்லியிருக்கிறோம். அதிமுக அம்மா கட்சியின் மீது எதிர்க்கட்சிகள் பொய்ப்புகார்கள் கூறுவதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வெற்றியாக அமையும். ஆக அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறப்போகிறவர் சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறது எதிர்க்கட்சிகளுடைய இந்த சலசலப்புகள். ஆகவே இந்த வெற்றியை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல், சகித்து கொள்ள முடியாமல் பதட்டமடைந்திருக்கிறார்கள். ஆக இந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடே பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு உண்மை இல்லை, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை, இந்த குற்றச்சாட்டுகள் ஜோடிக்கப்பட்டவை, பொய்யானவை. ஆகவே இதையெல்லாம் புறந்தள்ள வேண்டும். இதற்கிடையே ஆர்கே நகரில் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகளின் நடவடிக்கைகளும் தீவிரமடைந்துள்ளது. பணப்பட்டுவாடாவை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.